ராவா இருந்தாலும் எப்படி எழுதலாம்? ஏற்கனவே ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் நான் சொன்னேன். அதவே இங்க எனக்கு குடுத்துருக்காங்க பாருங்க. கீழருந்து மேல, மேலருந்து கீழ. கீழருந்து மேல, மேலருந்து கீழ. எல்லுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல எழுதக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக் தான் ரா. ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதினாலும் இது அப்வர்ட் ரா, இது டவுன்வர்ட் ரா. ஓகேவா? அதுக்கப்புறம் ஹா அப்படின்ற ஸ்ட்ரோக்குக்கும் 2 ஸ்ட்ரோக் குடுத்துருக்காங்க. அது எப்படின்னா, குட்டி ரவுண்ட் போட்டு மேல கொண்டு போயிட்டோம் அப்படின்னா, அது ஹா. அதே சமயம் மேல குட்டி ரவுண்ட் போட்டு கீழ கொண்டு வந்தோம்னா, இதுவும் ஹா தான். இது அப்வர்ட் ஹா, இது டவுன்வர்ட் ஹா. ஓகேங்களா? 2வது என்னன்னா, நம்ம ரவுண்ட் பண்ணும்போது இந்த மாரி 2 தடவ சுத்தி 3வது தடவ இப்படி மேல கொண்டு போக்கூடாது. அதே மாரி மேல 3 தடவ சுத்தி 4வது தடவ கீழ கொண்டு வரக்கூடாது. ஸோ இது தப்பு. ஒரே ஒரு தடவ ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே முடியிற தருவாயில மேல கொண்டு போயிரணும். திருப்பி மேல ஒரே சுத்து சுத்தணும். முடியிற இடத்துல கீழ கொண்டு வந்துரணும். ஸோ இதுதான் அப்வர்ட், டவுன்வர்ட். அதே மாரி தான் க்ஷ. க்ஷ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். லக்ஷ்மி, லக்ஷ்மணன். ஸோ க்ஷ அப்படின்னு வருது. மீனாட்சி இந்த மாரிலாம் வருதுன்னா, இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, அப்படியே கூஹு உள்ள போடணும். வெளில போட்டா அது யாவாயிரும். அதனால கூஹுவ உள்ள போட்டு மேல ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் போடணும். மேல கூஹுவ உள்ள போட்டு கீழ இப்படி கொண்டு வரணும். ஸோ இது அப்வர்ட். அப்வர்ட் அப்படிங்கிறது கீழ இருந்து மேல. டவுன்வர்ட் அப்படி மேல இருந்து கீழ. கீழ இருந்து மேல. மேல இருந்து கீழ. சரிங்களா? இந்த மாரி ஸ்ட்ரோக்ஸ் நீங்க போட்டு பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கையும் எப்படி எழுதணும் அப்படின்றத நான் எழுதி காமிச்சேன். இதுக்கப்புறம் நாம நோட்ல எதுவும் நம்ம சொல்ற விஷயத்த சொல்லாம விட்டோமா அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் எப்படி பிரிக்கணும் அப்படின்றத இப்ப நான் இதுக்கு முன்னாடி கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த இதில பாருங்க. இத் அப்படின்னா தகப்பன், தா. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு வர தாவ தான் நம்ம இப்படி லைட் ஸ்ட்ரோக்கா போடுவோம். இந்த அப்படின்னு போட்டோம்னா நம்ம ஹெவி ஸ்ட்ரோக் போடுவோம். சா, சா, பசு, சரஸ்வதி அப்படின்னு வரதுக்கெல்லாம் லைட் ஸ்ட்ரோக் தான் போடுவோம். மா அப்படின்னா லைட் ஸ்ட்ரோக் தான். இம்ப, தம்பி, கம்பம். அப்ப இம்முக்கு பக்கத்துல பாவோ என்னமோ சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா, அந்த இதுக்கு வந்து கொஞ்சம் ஹெவி ஸ்ட்ரோக் போடுவோம். நா அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல கீழ இருந்து மேல போற மாரி போடுவோம். ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்கா போடுவோம். அதவே ஹெவியா போட்டோம்னா ngா, அதவே கோடு நடுவுல சின்ன கோடு இழுத்து விட்டோம்னா அது ஞா. கொக்கியுள்ள மெய்க்குறிகள் அப்படின்னே குடுத்துருக்கோம். கொக்கியுள்ள மெய்க்குறிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இல்லு எப்படி எழுதணும்னு நான் சொல்லிட்டேன். இன்னு கரெக்ட்டா நாவ்லயே 3 சொல்லி 4யே சின்ன கூகு போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ஈன்றது யா அப்படின்னு சொல்லுவோம். யா அப்படின்றது நம்ம ராவவே சின்ன கூகு போட்டு மேல கொண்டு போனோம்னா, அதுதான் ரா. லா அப்படிங்கிறது கொஞ்சம் அகலமா ஒரு கூகு போட்டு மேல கொண்டு போனோம், ரா கொண்டு போனோம்னா, அதுதான் லா. க்ஷ கீழ இருந்து மேலேயும் போலாம், மேல இருந்து கீழயும் வரலாம். அதே மாரி இல்ல டபுள் ஸ்ட்ரோக். ஒவ்வொரு எழுத்துக்கும், ஒவ்வொரு வேர்டுக்கும் டபுள் ஸ்ட்ரோக் போடுறது இப்படிதான். ஸோ இந்த இல்ல, உள்ளம், பள்ளம் அப்படி வர்றதுக்கெல்லாம் இத நம்ம யூஸ் பண்ணுவோம்.